நடிகர் சங்கத்தில் பிரச்சனைக்கு நீதி கேட்குறாரு விஷால். 20 தமிழரை சுட்டு கொண்டார்ல ஆந்திராவில், அதுக்கு ஒரு நீதியை கேட்கணும்ல. இங்கே நாங்கள் தான் கத்திட்டு கிடப்போம். இந்த மண்ணின் பிள்ளைகள் ஐயோ அடிக்கிறானே, ஐயோ சாகுறானே, எவன் கேட்பாங்க? யாரும் கேட்க மாட்டேன். இந்த திராவிட அரசியலே தமிழர்களை சாதி மதமாக பிளந்து போட்டு அவனை ஒருவருக்கு ஒன்றும் மோத விடுறது. ஒரு இஸ்லாமியரை நிறுத்துறமா, இவனும் ஒரு இஸ்லாமியை நிறுத்தி சொந்த ஒரு மதத்துக்குள்ளே சண்டை போட விடுறது. ஒரு தேவருக்கு சீட்டா, இவரும் ஒரு தேவரை நிறுத்தி அடிச்சுட்டு கிடங்கடாங்கிறது. ஒரு கவுண்டருக்கு சீட்டா 2 கவுண்டரை நிறுத்தி மோத விட்டு சாக விடுறது. இதானே நடக்குது. அப்படி கிடையாது. கேட்குறீல், நீ இதுக்கு நீதி கேட்கணுன்றீங்கல்ல. இந்த நீதியை கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாடியும் கூட இல்லையா? யாருமே இல்லை. விஷாலை விட்டு அவர் ஆளே இல்லையோ? வேறு யாருமே இல்லையா தமிழ்நாட்டில் நடிகர் சங்கத்தில் நீதியை கேட்குறதுக்கு? தவறு நடந்திருந்தால் கூட அந்த தவறை கேட்குறதுக்கு இங்கே ஒரு தமிழ்நாடியும் இல்லையா? இவர் வந்தால் கேட்கணுமா? அவ்வளோ நியாயமாக இந்த 20 பேர் கொண்டாங்களே, அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்ல, இது தவறு அப்படின்னு. அதை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்களேன், ஏன் நீங்கள் கேட்கலன்னு. அதுதான் ஏன்னு தெரியல. கார்த்தி கேட்கலாம், நாசர் கேட்கலாம், பொன்வண்ணன் கேட்க வேண்டியதானே, என்ன சரத்குமார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு. காலங்காலமாக இந்த மண்ணில் எவனுக்குமே தகுதி இருக்காது நீதியை கேட்குறதுக்கோ தலைமையேற்று நிற்கிறதுக்கோ. எதுக்கும் கையெட்டி நின்று இலவசம் வாங்குறதுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு அந்த மன்னனுக்கு இருக்குது, வேறு எதுக்கும் இல்லை. குற்றச்சாட்டுக்கு நான் வரல, குற்றச்சாட்டுக்கு வரல. அது இருந்தால் அது விசாரிக்கணும், அது கேட்க வேண்டியதான், அது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. நீங்களே பார்க்குறீங்க, வேடிக்கை தானே பார்த்துருக்கு அரசு. இவர் கேட்குறாரு, உடனே தலையிடுறதுக்கு சொல்கிறேன் நான். நடிகர் சங்க பிரச்சனை எவ்வளோ காலமாக நடக்குது. ஒரு அரசு டக்குன்னு துறை சம்மந்தப்பட்ட அமைச்சரோ அல்லது துறை அதிகாரியோ உடனே தலையிட்டு என்னன்னு பேசலாம்ல. மூத்த நடிகர்கள் அது ரொம்ப உயரத்துக்கு போயிட்டா இதெல்லாம் ரொம்ப எப்படி தெரியுது, இதெல்லாம் கேவலமாக தெரியும். இயக்குனர் சங்கத்துக்குமே பெரிய இயக்குநர்கள் வரமாட்டாங்க, நடிகர் சங்கத்துக்கு பெரிய நடிகர்கள் வரமாட்டாங்க. இதெல்லாம் அப்படி நினைக்கிறது. அதெல்லாம் அது பொறுப்புள்ளவர்கள் மூத்தவர்கள் வந்து தலையிட்டு, இது ஒரு அசிங்கம் எல்லாருக்குமானது தானே. இது நடிகர் சங்கத்துக்குள்ளே பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமான பிரச்சனை தான். நடிகர்கள் எல்லாருக்குமா உடனே தலையிட்டு அதை தீர்க்கணும்னு நல்லா சத்தம் போடாமல் உடனே முடிச்சிருக்கலாம். அப்படியே எங்கே தவறு நடந்தால் அந்த தவறை உடனே நடக்க விடாமல் தடுத்து திருத்தி அதை ஒரு சரி பண்ணணும். அது ஒரு பெரும் மோதலாக ஒரு போட்டியை உருவாக்கி இந்த நாட்டில் நீதியை நிலைநாட்ட விஷாலை விட்டு அவர் ஆளே இல்லைங்கிற மாதிரியும் ஏதோ ஒரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். தமிழகத்தில் சாதி ரீதியான கொலைகள் வந்து நடக்குது அப்படின்ட்டு கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது சிபிஐ வந்து விசாரிக்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த சாதிய மத உணர்வுக்கு முழுக்க நம்ம எதிராக நிற்கிற பிள்ளைகள் நம்ம. இப்போ இது வந்து எப்படி பார்த்தாலும் இது எந்த வழியிலையுமே இது ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத ஒரு இழி நிகழ்வுகளாக தான் நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் என்னென்னா, ஒரு காதலிக்கிற ஒரு பையன் வந்து இப்போ இளவரசனாகட்டும், இவர் கோகுல்ராஜுமா ஆகட்டும், அதை எதிர்த்து நின்று சமூகத்தில் யுத்தம் செய்ய முடியாமல், போராட முடியாமல் அந்த தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்க்கிறது வந்து அதுதான் பெரிய மனவேதனையாக தருது. இப்போ இவங்களே இப்போ ஒரு பொண்ணும் பையனும் விரும்புகிறாங்கன்னா நம்மளை போன்ற அமைப்புகள்கிட்ட வந்திருக்கலாம், இல்லை காவல்துறையை நாடி இருக்கலாம், இல்லையா வந்திருந்தால் இப்போ எத்தனையோ திருமணங்களை நம்மளே முன்னின்று நடத்தி வைக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் போய் அற்பமாக அந்த உயிரை பறி கொடுக்குறதுன்னு நினைக்கும் போது தான் பெரிய வேதனையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் தான் மிகுந்த மன வருத்தத்தை தருது. இந்த சமூகம் வந்து முழுக்க சாதி மத புறையோடி போன ஒரு புற்றா இருக்குது. இது சிறுக தான் மாற்றம். இது வந்து அரசியல் பாகுபாடுலாம் பொதுவாக வந்து ஒரு சில அரசியல் கட்சி திமுக அதிமுக இருக்கும், அவங்களுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை எக்கச்சக்கமான தமிழர்கள் தான். ஸோ அந்த தொண்டர்களை வந்து அந்த படிவத்தை அவங்க இஷ்யூ பண்ணாரு, அவங்க கையெழுத்து பண்ணாரு, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு கையெழுத்து வந்து சேர்க்கணும். ஸோ வந்து அந்த தலைமை தேர்தலை வந்து சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அவங்களுக்காக தமிழர்களுடைய கையெழுத்து. ஸோ இங்கே அரசியல் பாகுபாடு பார்க்காம திமுக இல்லை, அப்போ அது போய் சந்திக்கல. இப்போ இதன் மூலமாக நான் சொல்கிறதே எல்லாருக்குமா தான், அந்த தலைமைக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. அதில் இருக்க ஒவ்வொரு தமிழருக்குமான கோரிக்கை தான் இது. இப்போ கலைஞர் சொன்னால் தான் நாங்கள் சாப்பிடுவோம்னு கட்சிக்காரங்க இருக்காங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. அவர் சொன்னால் தான் நாங்கள் மூச்சு விடுவோம் அப்படின்லாம், ஜெயலலிதா சொன்னால் தான் மூச்சு விடுவோம் அப்படின்னு அதிமுக யாரும் இல்லையா? அவங்க இயங்குறாங்கல்ல. உணர்வு இருக்கிற ஒவ்வொரு தமிழரும் செய்யணுங்கிற கோரிக்கை தான் நமக்கு. நாள் இல்லை, காலம் கடந்து போச்சு.
இது இந்த அறிவிப்பு வந்த பிறகு பல கோடி கையெழுத்து வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரை 2.25 லட்சம் தான் வந்திருக்கு. அவங்க கேட்குறதே குறைஞ்சபட்சம் 10 லட்சம். அப்போ இத்தனை கோடி தமிழர் இருந்தும் இது ஒரு இனத்தின் பிரச்சனையாக இல்லாமல் இது ஒரு குழுக்களின் பிரச்சனையாகி அவன் விசாரணைக்கு எடுக்காமல் தூக்கி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம அதை விரைந்து இந்த வேலையை செய்கிறோம். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் முல்லைப்பெரியார் விவகாரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்யக்கூடிய விஷயத்தில் முல்லைப்பெரியார் அணைக்கு வந்து தீவிரவாத அமைப்புகளும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அமைப்புகளால் அச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாதுகாப்பு படைக்கு வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு முறையீடு, ஒரு குற்றச்சாட்டு. விடுதலை புலிகளுக்கு ஆதரவான இயக்கம்னா இங்கே இருக்கிறதுலே விடுதலை புலிகளை ஆதரித்த பேர் இயக்கம் அதிமுக தான். அந்த இயக்கம் தொடங்கி அது போராடுவதற்கு, அது வளர்வதற்கு எல்லா வழியிலும் துணை நின்றது மறைந்த அதிமுகவின் நிறுவனர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்போ அதிமுகவால் அந்த அணைக்கு பாதிப்பு இருக்குதா? இன்றைக்கி அந்த கட்சியில் கூடவே இருக்கிற அண்ணன் தனியரசு இருக்கிறாங்க. அவங்க கொடியிலே விடுதலை புலிகளின் அந்த புலி முத்திரை தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க விடுதலை புலிகளை ஆதரிக்கிறாங்க. சகோதரர் வேல்முருகன் வந்து அவங்க கூட்டணியில் அவங்களோட தான் அவங்க ஆதரவாக தான் இயங்குறாரு. அவர் விடுதலை புலியை ஆதரிக்கிறாங்க. அந்த இயக்கங்களால் அணைக்கு பாதுகாப்பு இருக்குதா, பாதுகாப்பற்ற தன்மை இருக்குதா, எது பாதிப்பு இருக்குதான்னு சொல்லணும். வெளிப்படையாக ஒரு அரசு சொல்லாமல் பொதுவாக விடுதலை புலிகளால் பிரச்சனைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்வதை ஒரு பொறுப்பற்ற பதிலாக நான் பார்க்குறேன். அதை எந்த விடுதலை புலிகள் எங்கே இருக்கிறாங்க, யாரால் அவங்களுக்கு ஆதரவு, அவங்களுக்கு ஆதரவான இயக்கம் யார், அது வெளிப்படையாக சொல்லணும். இல்லை நானா, நெடுமாறனா, அண்ணன் வைகோவா, ஐயா நெடுமாறனா, வேல்முருகனா, தனியரசா, யார் விடுதலை புலிக்கு ஆதரவான இயக்கம்னா என்னுடைய அணைக்கு என்னால் என்ன பாதிப்பு வந்துடும்? இது என்ன ஒரு அர்த்தமற்ற ஒரு பதில், ஒரு குற்றச்சாட்டு? அணையை நான் இடிக்கக்கூடாது, அணையை பாதுகாக்கணும். அணை கட்டப்பட்டது எனக்கு, கட்டினது நான். அது நான் என்னால் என்ன அந்த அணைக்கு பாதிப்பு வந்துட போகுது? இது சும்மா ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறது. ஆகுன்னா விடுதலை புலிகளை இழுத்துக்கிறது. விடுதலை புலிகளுக்கு ஆதரவான இயக்கங்களால் பாதுகாப்பு. இந்த நாட்டில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு யாருக்கிட்ட தேவைப்படுது தெரியுமா? கலைஞர் ஐயாட்டிருந்து, அம்மையார் ஜெயலலிதாட்டிருந்து தான் இந்த மண்ணை மக்களையும் பாதுகாக்கிறதுக்கு இங்கே தேவைப்படுது. இங்கே இவங்ககிட்ட இருந்தால் முதல்ல இவங்களை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம இந்த மண்ணையும் மக்களையும். இப்போ யார் என்னுடைய அணையை நான் இடிக்க போகிறேன்னா நான் போய் என்னால் பாதிப்பு வரப்போகுதா? அதுக்கு இது ஒரு அர்த்தமற்ற குற்றச்சாட்டு. இதை எப்படி ஏற்கிறது? அவதூறு வழக்கு இல்லை, தேசத்துரோக வழக்கு. ஏன் என்னை குறைச்சி மதிப்பிடுறீங்க? நான் அவதூறு வழக்கு இல்லை, தேசத்துரோக வழக்கு. அதாவது அது எதுக்கு போடப்பட்டிருக்குன்னா, நான் ஈழ விடுதலையை கேட்குறேன், அதனால் நான் பிரிவினையை தூண்டிட்டேன்னு என் மேலே போடப்பட்டிருக்கு. என் மேலே போடலாம். நான் ஒரு பழைய பயங்கரவாதி. புதுசாக பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் மேடையில் ஏறி நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போனவன் எல்லாரும் மேலேயும் இந்த தேசத்துரோக வழக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை. தமிழக சட்டசபையில் ஈழம் தவிர வேறு தீர்வு இல்லை, அதற்கு ஈழம் அமைவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தணும்னு அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை இன்னும் அழுத்தம் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் மேடையில் பேசணும். அப்போ அது எப்படி தேசத்துரோக குற்றமாயிரும்? அது எப்படி பிரிவினை ஆயிடும்? அதிமுகவாதன் தலைமையும் கேட்டால் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் கேட்டால் பிரிவினைவாதம் ஆயிடுறதா? அதுவும் இப்படி தேவையற்ற ஒரு வழக்கு தான். அது என்னோட கையெழுத்து, எங்கள் கட்சிக்காரங்க கையெழுத்து அரசுக்கு தேவைப்படுது, ஆட்டோகிராஃப். அதனால் ஒவ்வொருத்தரும் போய் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் போய் காவல் நிலையத்தில் போட்டு வரோம். இந்த அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாக முஸ்லிம் எல்லாரும் போராடிட்டு வராங்க. இந்த அரசு வந்து இந்த கோரிக்கையோ எப்படி வந்து இல்லை, அது பேசப்பட்ட அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழக அரசு எங்களுடைய கொள்கை முடிவு இல்லை அப்படின்னு சொல்லுது. அதை மாற்றுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி ஒரு கொள்கை முடிவு. அம்மையார் ஜெயலலிதா சிறைக்குள்ளே இருக்கும்போது அவங்க கட்சிக்காரங்கள்லாம் மொட்டை அடித்தாங்க, பால் கூட எடுத்தாங்க, பன்னீர் கூட எடுத்தாங்க, காவடி எடுத்தாங்க, தீ குளித்து செத்தாங்கல்ல. அது மாதிரி தான் இந்த விடுதலை. அப்படி தான் பார்க்கணும். குறைஞ்சது ஒரு 6000 பேருக்கு மேலே தான். பல வழக்கு இருக்குது, பல வழக்குகள், சொத்து தகராறு, கொலை வழக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொலையாளியெல்லாம் போனோன்னா ஒரு 3 மாதத்துலேயே அவர் வருந்திடுறாரு. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உணர்ச்சி விதத்தில் கோவப்பட்டு செஞ்சுட்டேன். ஒரு குற்றம் தண்டனைன்னு எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு குற்றவாளி தன் தவறை உணர்ந்து வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பேர் தான் தண்டனை. அவனை சாகிற வரைக்கும் உள்ளே வச்சு மூடி விடுறதல்ல, அதுவல்ல. அதை காந்தியே என்ன சொல்கிறாரு, சிறைச்சாலை என்பது குற்றவாளிகளுக்கான மனநல மருத்துவமனை தானே, ஒரே கொலைக்களம் அல்லன்னு சொல்கிறாரு. அப்படி தான் கோயம்புத்தூர்ல வந்து குண்டு வெடிப்பு வழக்கில் வந்து இருக்கிற ஒரு 100 பேர் வந்து அங்கே இருக்காங்க. அவங்க வந்து
நான் ஏன் கோயம்புத்தூரை அது பார்க்க வேணாம், ஏன் பண்ணக்கூடாது? அதான் நான் என்ன இப்போ கேட்கிறேன். பண்றதை பார்த்தா இதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கும் உங்களுக்கு இப்போ வந்து நீங்க முஸ்லீம் நாடுகளுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து ஏன்னா இங்க இந்த இந்த கூட்டணி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறங்க. இவங்க என்னோட கிட்டணிலாம் கிடையாது. இது முஸ்லீமு, இவர் இந்து, இவர் கிறிஸ்தவருங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. கோரிக்கை நியாயமானதா இல்லையா, இதான் பேச்சு. நான் எந்த சிறையில் இல்லையே. முதல்ல இதை கைவிடுங்க, இந்த கருத்தை கைவிடுங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலால் தண்டனை பெற்றவர்கள் விடுதலை செய்யணுங்கிற கோரிக்கை இஸ்லாமிய அமைப்புகளே வைக்கலை. முதல்ல வச்சது நாங்கள். அப்படி சொல்லாதீங்க. இது ஏதோ முஸ்லீம்கள் உள்ளே இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை செய்கிறதுங்கிறதுக்காக இல்லை. என்னுடைய தம்பி பேரறிவாளன் முருகன் சாந்தனை விடுதலை செய்யணுங்கிறதுக்காக இல்லை. இந்த கோரிக்கை நியாயமானது, அதனால் அதை வலியுறுத்தி போராடுறோம். கோகுல்ராஜ் வந்து கொலை வழக்கம் தான் சொன்னாங்க. 6 பேர் கூட சரணடைஞ்சிட்டாங்க. அப்படின்னா அது ஒரு பெண் உட்பட 6 பேர் கைது. அதுவும் சமுதாயத்தை எதிர்த்து அவங்க போராடுறது நினைச்சாலும் அவங்க கொலை பண்ணுறாங்க. வந்து சாதி ரீதியான முறைதான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு சாதிய வன்மம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லா மாநிலங்கள்லேயும் சாதி இருக்குது. ஆனால் சாதிக்கு கட்சி இருக்கான்னா அவ்வளவு இல்லை. இப்போ ஆந்திராவில் சாதி இருக்குது, ரெட்டி, நாயுடு, எல்லாம் ராவுலாம் இருக்காங்க. இங்கே கேரளாவில் பனிக்கர், நாயர், நம்பூதிரி, மேனன் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சாதிக்கு கட்சி வச்சுருக்காங்களான்னா இல்லை. இங்கே தான் சாதிக்கு உள்ளே இருக்கிற உட்சாதிகளுக்கு கட்சி. இப்படி இந்த சாதிய தலைமைகள் வரும்போது அந்த சாதி செத்து விடக்கூடாதுங்கிற வெறி இருக்குது. சாதி செத்துட்டா தலைமைக்கு மதிப்பு இருக்காது. அதனால் அது ஒரு பிழைப்பாக மாறி அந்த சாதியை வைத்துக்கொண்டு பிழைப்பது, அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது வரும்போது இந்த மாதிரி சாதிய மோதல்களும் சாதி காப்பாற்றுவதற்கான கொலைகளும் நடக்குது. அது தொடருது. எடுக்காது. திராவிட அரசியல் கட்சிகளுக்கு எப்பவுமே வந்து சாதி மத மோதல் வந்து தேவைப்படுது. இந்த திராவிட அரசியல் கட்சிகளின் தலைமையெல்லாம் யாருன்னு பாருங்கள். அவங்களுக்கு வேறு இருக்கான்னு பாருங்கள். இங்கே இல்லை. நாங்கள் சொந்த அண்ணன் தம்பி அடிச்சுட்டு குடிச்சிட்டு வெத்திக்கிட்டு செத்துக்கிட்டு ரத்தம் சின்னா தான் அந்த ரத்தத்தை நக்கிறதுக்கு நாய் மாதிரி ஓடி வருமே ஒழிய இதுக்கு ஒரு கவலையோ அக்கறையோ கிடையாது. தருமபுரியில் செத்ததுக்கு யார் வந்தது, எந்த அமைச்சர் போனார், எந்த கட்சி போச்சு, யார் வருத்தப்பட்டது, ஒருத்தனும் வருத்தப்பட மாட்டான். 20 பேர் தான் செத்தானே, ஆந்திராவில் சுட்டு கொண்டானே எவனா கேட்டானா? விடுதலை வந்து இந்த கேன்சர் பண்ணாங்க. இப்போ வந்து கொலை பண்ணுறதுக்குனே ஒரு குழுலாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்க வகையே இருக்குமா? கூலிப்படைகள் இல்லை. நீங்கள் இப்போ கூலிப்படை அப்படின்னா இப்போ நீங்கள் நான் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் எனக்கு வந்து அங்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும்னு எனக்கு கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படும். அப்படி ஒரு காரணம் மாதிரி இருக்கக்கூடாது. சட்டம் என்னை இயங்க விட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் காவல்துறை இருக்குது. சீமான் வீட்டுக்குள்ளேயே வெளியில் வந்துடும், அது சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும்னா அப்படி அதுக்கு ஒரு காவல்துறையே ஒரு அமைப்பு தேவையே கிடையாது. ஒவ்வொரு மனிதனையும் சுதந்திரமாக நடக்க விட்டு இயங்க விட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இயங்கிறது தான் காவல்துறைன்னு பேர். அப்படி நீங்கள் ஒரு கூலிக்கு கொலையாளி இருக்கிறான்னா அவனை கண்டுபிடிச்சி அவனுக்குரிய தண்டனை கொடுக்கணுமே ஒழிய அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பாதிப்புக்கு ஆளாக்குறது ஏற்புடையது அல்ல. முஸ்லீம் இயக்கங்களோட வந்து அந்த ஆமூர் கலவரத்தை பற்றி அந்த பிரச்சனைகளை பற்றி ஏன்னா அது வந்து இப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, சில எதிர்ப்பாக பேசுகிறாங்க. அவன் தரப்பு என்ன கருத்து முஸ்லீம் சகோதரர்கள் சேர்ந்து இல்லை, இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது அதாவது இதுக்கு காவல்துறையும் அரசும் தான் உரிய நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய நாம் என்னுடைய கருத்து உன்னுடைய கருத்துன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கான விஷயம் இல்லை. அது எது நியாயமோ எது சரியோ அதுக்கான இதை தான் நம்ம செய்யணும், அரசு செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அது ஒரு பிரச்சனை வந்து அது நடந்த உடனேயே ஒன்றும் தலையிடுறது, அது நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது இல்லை. நடந்த உடனேயே அதை தலையிட்டு அதை தீர்க்கிறங்கிற போக்கு இந்த அரசுகளுக்கு இருக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கலவரம்னா அது நடந்ததுன்னா அது சம்மந்தப்பட்டது, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி அல்லது யாரோ ஒருத்தர் போய் அது மாவட்ட ஆட்சியர் போய் அது என்ன ஏதுன்னு பார்த்து உடனே அதை முற்றுப்பெற வைக்காமல் அதை அப்படியே பெருசு பண்ணி அதை பல வார செய்தியாக்கி அது சம்மந்தமான விவாதங்களுக்காக்கி அதனால தான் மேலும் 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 மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் உருவாகி பெருசாக வெடிக்குது. சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது தவறு தான். அது தவறு தான். அது யார் எடுத்தாலும் தவறு தான். சட்டத்தை கையில் எடுக்கிறது தவறு தான். அதுக்காக சட்டம் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிறது தவறு தானே. இப்போ களத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, மணல் குவாரி அமைக்கக்கூடாதுன்னு அந்த மக்கள் போராடுறாங்க. என் ஆற்று மணலை நீ அள்ளி விற்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதுக்காக ஒரு ஒட்டுமொத்த ஊரையும் நீ சிறையில் தூக்கி போடுறதுங்கிறது எப்படி இருக்கிறது?
சொல்லுங்கள் பார்ப்போம். காவல்துறை ஒவ்வொரு வீடாக லஞ்சம் கொடுத்துருக்கு. அந்த காசெல்லாம் சேர்த்து மொத்தமாக முதலமைச்சர் நிதிக்கு 2.5 லட்சத்தை அனுப்பியிருக்காங்க. அதை யாராவது செய்தி ஆக்கியிருக்காங்களா பாருங்கள். அதில் முன்னாடி நின்று ஒரு ஆசிரியர் பணி இது அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாருன்னு அவரை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. பொதுமக்கள்கிட்ட இப்போ இதை கேட்குற இப்போ நம்ம ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம். நம்ம பிள்ளைகள் வந்து அவர் சகோதரர் கேட்ட மாதிரி வலைத்தளத்தை பயன்படுத்த முடியாதவர்களுக்கு நம்மளே அதிலிருந்து நகல் எடுத்துக்கிற முடியும். ஒரு ஆள் ஒரு 10, 100, 20 எடுத்து கூட அங்கே அவர் பணியாற்றவர்கள், அவரோட படிக்கிறவர்கள் அல்லது சந்திக்கிற நண்பர்கள்ட்ட கையெழுத்து வாங்கினாலே நிறையா வாங்கிட முடியும். அது இயக்கமாக தான் இப்போ எங்கள் இயக்கம் செய்யுது. இப்போ தம்பி செய்வார், இப்போ அண்ணன் ஷெரீஃப் அண்ணன் இயக்கம், தம்பி மனிதநேய மக்கள் கட்சி, ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம், இப்போ ஒவ்வொரு இயக்கமும் அப்படி இப்போ வேல்முருகன் செய்யலாம், அண்ணன் வைகோ கட்சியில் செய்யலாம், ஐயா நெடுமாறன் கட்சியில் செய்யலாம், எல்லாருமே செய்வாங்க. இப்போ நான் அது கோரிக்கையாக வைக்கிறேன்னா எல்லாருக்குமா தான் அவங்களும் செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் இது காலம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஜூலை 15க்குள்ளே அங்கே போய் சேர்க்கணும். இல்லைன்னா நம்ம அது சேர்த்தும் பயன் இல்லாமல் போயிடும். அது என்னென்னா அது எப்போ பாருங்கள், அதை எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த அறிவிப்பு வந்தவொடனே எல்லாரும் செஞ்சுருவாங்கன்னு நினச்சிடுறது தான். தமிழர்களே தானாக வந்து இதை இதுக்கு கையெழுத்திட்டு தந்துருவாங்கன்னு நினச்சது. அது பார்த்தா கடைசியாக 2.25 லட்சம் தான் இருக்குது. ஐநா நம்மளை கேவலமாக கேட்குது. இன்னும் இவ்வளோ கோடி இருக்குங்கிறீங்க, 2.25 லட்சம் தான் கையெழுத்து வந்திருக்குது அப்படின்னோன்னா அப்போ நமக்கு ஒரு பதட்டம் வருது. இப்போ வேகமாக சேகரிக்கணுங்கிறதுனால இதை உங்கள் லண்டனில் மட்டும் 3 லட்சம் இருக்கிறாங்க. கனடாவில் ஒரு 3 லட்சம் இருப்பாங்க. போடல அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். சரி சார், இதில் வந்து இலங்கையில் வந்து அதிகம் பிரதமர் தேர்தல் வருது. அதாவது ராஜபக்சே வந்து தேர்தல் அதாவது போட்டியிட ஒரு வேலையை வெற்றி பெற்றால் தமிழ் ஈழ மக்களுடைய நிலை என்னவா இருக்கும்? இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதை விட மோசமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற சிறிசேனாவும் வந்து ஒன்றும் பெரிய வேறு யாரும் இல்லை. அவர் ராஜபக்சேக்கு அவருக்கு ஒரு பெரிய வேறுபாடு ஒன்றும் இல்லை. ராஜபக்சே கட்சியில் இருந்தவர், அவர் அதிபராக இருக்கும்போது பதவியில் இருந்தவர். அவர் தான் இந்த பாதுகாப்பான பகுதி எல்லாரும் வாங்கன்னு சொல்லி வர வச்சு குண்டு போட்டது அவர் தான். அப்போ அவர் எங்களுக்கு என்ன நன்மையை பெற்று தருவார்? அவர் கட்சியில் இருந்த ஒருத்தர் அதிபராக இருக்கிறார், இன்னொருத்தர் பிரதமராக வர வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தலில் ராஜபக்சே வென்றால் அவர் பிரதமராக வர வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்த சிங்களமும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் அதிகாரத்துக்கு வந்துடுது. சிங்களம் என்பதே தமிழர்களுக்கு எதிரானது தான். அவங்க தத்துவமே நமக்கு எதிராக இருக்கிறது தான். அது ஒருபோதும் நமக்கு நாடை விடுங்க, தனி ஈழம் தருவதை விடுங்க. ஒரு அடிப்படை தானே ஒரு காணி உரிமை. என் சொந்த நிலத்தில் என் நிலத்தை வாங்க விற்கிற எனக்கு ஒரு உரிமை. என்னையை நானே தற்காத்து கொள்ளுகிற ஒரு போலீஸ் பாதுகாப்பு காவல்துறை உரிமை, நிதி நிர்வாக உரிமை. இந்த அடிப்படையே எனக்கு இல்லை. இதைத்தான் 60 ஆண்டுகளுக்கு மேலே கேட்டு போராடுறோம். அதையே பெற்றுத்தராத நாடுகளும் சமூகங்களும் தலைவர்களும் தான் அதுக்குள்ளே ஒன்றா இருந்து வாழு அப்படின்னு. அடிமையாக என்னை வாழுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்குது? நீ அடிமையாக வேணா இருந்து பார்க்குறியா? ஒரு நாள் இருந்து பார்க்குறியா? அதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை சிக்கல். எனக்கு தெரிஞ்சு 70-80 விழுக்காடு குற்றமற்றவர்கள். அவரை நாங்கள் நீதிமன்றத்தில் ஒருவரை நிறுத்தி விடுதலை வாங்கிட்டோம்னா வம்படியா இன்னொரு வழக்குன்னு சொல்லி போட்டு உள்ள வைக்கிது. அப்போ கோவரமா வராதா? சிறப்பு முகாம்னு ஒன்று எதுக்கு நீங்கள் வைக்கிறீங்க? இந்த பொது சிறையிலே வைக்கலாமே வைக்கலாம்ல. அப்போ ஏன் வைக்கிறது இல்லை? இந்த சிறப்பு முகாமை வச்சு எப்படி பண்ணுதுன்னா, சாதாரண முகாமில் இருக்க எங்கள் பிள்ளைகளை பாலியல் தொந்தரவு படுத்துது. இந்த அதிகாரிகள் படுத்துறது. ஏதாவது நீ ஒத்துழைக்கலைன்னா உன் அண்ணனை தூக்கி சிறப்பு முகாம் அடைப்பேன், உன் அப்பாவை அடைப்பேன். இது எப்படி எங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எவ்வளோ நாளைக்கு சகித்து கொள்ள முடியும்? அப்போ இதெல்லாம் ஏற்க முடியாது. சிறப்பு முகாம் தேவையற்றது. வேணால் பொது சிறையில் வச்சுக்கோ, விசாரணை இருக்குதா, நீதிமன்றத்தில் உரிய நேரத்தில் நிறுத்துங்க. போக முடியாது. அதை தான் இப்போ சொல்கிறேன். அந்த கியூ பிரான்ச்சு வந்து பாலியல் இச்சைக்கு நம்ம பெண்களை வற்புறுத்துவது, துன்புறுத்துவது எல்லாம் நடக்குது. ஒருத்தர் வேலைக்கு போனார்னா 500 சம்பாரிச்சு வந்தால் 200 வாங்கிக்கிறது.
எதிர்த்து பேசினா அவனை அந்த முகாம் விட்டு மறுபடியும் வெளியில் விடாமல் உள்ளே வச்சு கொடுமைப்படுத்துவது எல்லாமே நடக்குது. 2008 2009 அந்த காலங்களில் ஈழத்தாயகத்தில் நடந்த அந்த இன அழிப்பு போருக்கு ஒரு போர்க்குற்ற விசாரணை வேணும், அந்த போர்க்குற்றவாதிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என்று நம்ம ஐநா மன்றத்தில் முறையிட்டு வருகிறோம். அதற்கான விசாரணை எடுப்பதற்கு 1 மில்லியன் கையெழுத்து, அதாவது 10 லட்சம் கையெழுத்து பெற்றுக் கொடுக்கறது நமது முயற்சியாக இருந்து வருது. இதில் நம்ம உலகெங்கும் 13 கோடிக்கு குறையாத தமிழர்கள் வாழ்கிறோம். குறைஞ்சது 10 லட்சம் கையெழுத்தாவது இருந்தால் தான் அதை ஒரு பொருட்டாக கருதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் 2.25 லட்சம் கையெழுத்து தான் கிடச்சிருக்கு. அது கையெழுத்து தான் போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு பெருத்த அவமானம். ஆனால் நமது இனம் அழித்தொழிக்கப்பட்டிருக்கு, ஒரு பேரவலம் நமது இனத்துக்கு நிகழ்ந்திருக்குது. அப்போ இந்த நிலையில் நாம் கூட அதில் அக்கறையாக கையெழுத்திட்டு அனுப்பலைன்னா வேறு யாரும் நமக்காக நிற்க போகிறது இல்லை. அதனால் இதன் வாயிலாக உலகெங்கும் வாழ்கிற எனது அன்பு உறவுகளுக்கு, எனது அருமை சொந்தங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறோம். இப்போ இதுதான் அந்த படிவம் அவங்க கொடுத்துருக்கிறது. இதில் பெயர், அந்த மெயில் மின்னஞ்சல் முகவரி, அவங்களுடைய கையெழுத்து, இதை கேட்குறாங்க. இது எல்லா வலைத்தளங்கள்லேயும் இந்த படிவம் இருக்குது. அந்த வலைத்தளங்கள்லேயே கூட கையெழுத்திட்டு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா இதை நகல் எடுத்து ஒவ்வொருவரும் கையெழுத்திட்டு அனுப்பலாம். இதில் அரசியல் மற்ற இந்த வேறு சாதி மத பாகுபாடின்றி உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழரும் இதை தன்னுடைய கடமையாக நினச்சி செய்யணுங்கிறத நாங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக சிறைகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வாடிக்கொண்டிருக்கிற சிறையாளிகளை ஒரு மாந்தனை அடிப்படையில் பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செய்ய வேண்டும். அது 80 வயது 85 வயது முதியவர்கள் கூட 22 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவித்து வர்ற கொடுமையை நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் எல்லா சிறையிலையும் நான் இருந்து வந்திருக்கேன். அந்த அனுபவத்திலையும் சொல்கிறேன். 2 சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள், இரத்த அழுத்தம் கொண்டவர்கள், சர்க்கரை நோயாளிகள், இப்படி பல பேர் செய்த தவறுக்கு 6 மாதத்திலே வருந்தி திருந்தி விட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த சிறை கொட்டடியில் வாடி அந்த வேதனையோடு அவர்கள் நாட்களை கழிப்பதை, கண்ணீரோடு கடத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி அப்படி யாரையும் விடுதலை செய்யலன்னு சொல்ல முடியாது. கடந்த கால திமுக அரசில் 7 ஆண்டு 6 ஆண்டு 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தண்டனை பெற்றவர்கள் அனுபவித்தவர்கள்லாம் விடுதலை செஞ்சுருக்காங்க. அருகில் இருக்க கேரளாவில் 7 ஆண்டு தண்டனை அனுபவித்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்து கொண்டிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க மாநிலங்களே நடக்குது, இங்கேயும் நடந்திருக்கு. அதனால் இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவிக்கிற சிறையாளிகளை ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து அவர்கள் நன்னடத்தையை பார்த்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து, அதே நேரம் அந்த சிறப்பு முகாமையும் மூட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி, இந்த சிறப்பு முகாம் எப்படி இருக்குன்னா ஒரு சித்திரவதை முகாமாக தான் இருக்குது. இங்கே ஈழப்போர் முடிஞ்ச பிறகு இலங்கையில் சிங்களர்கள் ஒரு வதை முகாமை வச்சு நமது மக்களை வதைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு வதை முகாமை வச்சு வதைக்கிறத எப்படி நம்ம ஏற்க முடியும்? நீதிமன்றம் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்துவிட்ட பிறகும் விசாரணைங்கிற பேரில் அவர்களை சிறப்பு முகாமில் வச்சு வதைக்கிறதை நம்ம ஏற்க முடியாது. அப்படியே விசாரணை இருந்தால் பொது சிறையில் அடைச்சி வச்சு விசாரிக்கலாம். இப்போ அதனால் இந்த சிறப்பு முகாம்ங்கிற ஒன்றே தேவையில்லை, அதை இழுத்து மூடணும் என்ற கோரிக்கை முன்வைத்து வருகிற 11ஆம் தேதி 6 சிறைகள், புழல், கோவை, பாளையங்கோட்டை, மதுரை, வேலூர், திருச்சி, இந்த சிறைகளை முற்றுகையிட்டு போராட இருக்கிறோம்.